இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இது யார் தாலி? இது உன் அத்தை. இதுமா அபிராமியோடது. கார்த்தி அம்மாவுது. அபிராமி இறந்ததுக்கு அப்புறம் இது என்கிட்ட தான் இருக்குது. உனக்கு சேர வேண்டியது. என்கிட்ட இருக்கிறதுக்கு நியாயமே இல்லை. அதான் இதை உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு தான் உன்னை வர சொன்னேன். இந்த அடக்கண்ணு, இதை வாங்கிக்க. இல்ல பாட்டி, அது உங்ககிட்டயே இருக்கட்டும். அது உங்க பொண்ணோட தாலி தானே. இருக்கலாம்டா. எப்ப அபிராமி கல்யாணம் பண்ணிக்கிட்டு போய் குழந்தைங்களெல்லாம் பெற்றுக்கிட்டாலோ அப்பவே அவளுக்கு சொந்தமான பொருள் நகை எல்லாமே அவளுக்கு சொந்தம், அவ பிள்ளைங்களுக்கு சொந்தம். கார்த்தி அவளோட புள்ள தானே, அவன் ஓம் புருஷன். அதனாலதான் சொன்னேன், இந்த தாலி உன்கிட்ட இருக்கிறதா முறை. இந்தா கண்ணு, இதை வாங்கிக்க. இதை எடுத்துட்டு போய் பூஜை ரூம்ல வை. பாதுகாப்பா இருக்கணும், புரியுதா? சரிங்க பாட்டி. அம்மாடி ரேவதி, இப்பத்தான் நீ என் பேரனை ஏத்துக்கிட்ட இல்ல, அப்ப அவங்கிட்ட இந்த விஷயத்த சொல்லுமா. அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான். நீங்க ரெண்டு பேருமே ஒன்னா சந்தோஷமா வாழணும். அதுதான் என் ஆசையும் கூட. பாட்டி, நான் தான் சொன்னேன்ல, அவரை சரி வர புரிஞ்சுக்காம அவரை நான் நிறைய காயப்படுத்திருக்கேன், அவமானப்படுத்திருக்கேன், கஷ்டப்படுத்திருக்கேன். ஆனா அவர் அதுக்கெல்லாம் கோவப்படாம பொறுமையா இருந்து என்ன புரிஞ்சு நடந்துக்கிட்டாரு. சின்னதா கூட வெறுப்பு காட்டினதில்ல பாட்டி. என் உயிருக்கு நிறைய தடவை ஆபத்து வந்தப்ப கூட அவர் தான் வந்து காப்பாத்தினாரு. இப்படி எனக்காக இவ்வளவு செஞ்ச அவருக்கு நான் இது வரைக்கும் எதுவுமே செய்யல. இனிமே அவருக்காக வாழணும், அவரை சந்தோஷமா வச்சுக்கணும். நல்லது கெட்டது எல்லாத்துலயும் நான் கூட இருக்கேன்ற தைரியத்தை கொடுக்கணும். அவர் மனசு நோகாம நடந்துக்கணும். இதெல்லாம் நடக்கட்டும், அப்புறமா நான் உண்மையை சொல்றேன் பாரு.